2024ல நடக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டி. ஒலிம்பிக் போட்டியில ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சு அத செஞ்சிருக்கிறாங்க. அதுல எல்ஜிபிடி அந்த விஷயத்த ஆதரிக்கிறவங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராப்போஜனத்துல தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட பந்தியம் வந்திருப்பாரு. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த வீடியோவ இவங்க என்ன செய்றாங்கன்னா, ஸ்கிரிப்ட்டா பண்றோம் அப்படின்ட்டு, இயேசு கிறிஸ்து மாரி ஒருத்தருக்கு தாடியெல்லாம் வைக்கிற மாரி மேக்கப் பண்ணி, ஆனா நிர்வாணமாக அங்கே சித்தரிச்சு, 12 சீஷர்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 90% நிர்வாணத்தோட அந்த ஃபோட்டோவ பிரேம் பண்ணி அப்படி நடிச்சு காட்டியிருக்கிறாங்க. இது பெரிதளவா உலக லெவல்லயே கண்டனத்துக்குரிய விஷயமாக பலர் கண்டனத்த தெரிவிச்சாங்க. இருந்தாலும் இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய விபச்சார, காமத்தனமான அந்த சிந்தனைக்குள்ள இருந்துகிட்டு, இப்படி மகத்துவங்களை தூசிக்கிறாங்க. பைபிளும் அப்படிதான் சொல்லுது. இப்படிப்பட்ட காம விகாரத்துக்குள்ள கிடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மகத்துவங்களை தூசிக்கிறவங்கராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதமும் நமக்கு சொல்லுது. தயவு செய்து இப்படிப்பட்ட ஆவிக்கு எச்சரிக்கையா இருங்க. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்த கொண்டு வர்றவங்க இல்ல. டோட்டலா பார்த்தீங்கன்னா, காமத்தை மட்டுமே, அந்த என்ன சொல்றது? வல்கரான இச்சையை மட்டுமே ஆதரித்து, அதை நாங்க எப்படி வேணாலும் தீர்த்துக்கிறணும். அது எங்களுடைய விருப்பம். நாங்க யார்கிட்ட எப்படி வேணாலும் இருந்துக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு அனுமதிக்கணும். எல்லாரைப் போல எங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி இவங்க திங்க் பண்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த நாட்டுல வந்து பல தவறானவர்கள் இருக்கிறாங்க. சில கொலையாளிகள்லாம் இருப்பாங்க. ரொம்ப முரட்டுத்தனமா, எதுக்கு கொலை செய்றான்? ஏன் கொலை செய்றான்னே தெரியாது. ஆனா அது அவனுக்கு அலாதியான விருப்பமா இருக்கும். தான் விரும்பி செயல்படுகிறான் அப்படிங்கிறக்காண்டி, நாம இந்த சமூகத்துல அத ஆதரிக்கிறது இல்ல. அவங்களுக்கு பேர் நம்ம ஒண்ணு வச்சிருப்போம். சைக்கோஸ் கில்லர் அப்படின்னு பேர் வச்சிருப்போம். அத நான் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்க. அவரு கொல்றாரு. அதுக்கு அவருக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்குது. அதுல பிரியப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்றதில்ல. அதே மாரி போதை வஸ்துக்கள அ அ உட்கொள்றவங்க. எத்தனையோ விதமான போதை இருக்கு. கொக்கைன்ல இருந்து எத்தனையோ விதமான போதைப் பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதை உபயோகப்படுத்துகிற விஷயத்த நாம வந்து அக்செப்ட் பண்றதில்ல. ஏன்னா, அது முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறோம். அதே மாரி தவறான இப்படிப்பட்ட பாலுறவுகளும் தவறுதான். இறைவன் ஒரு விஷயத்த வச்சிருக்காருன்னா, அது சில அந்த குறிப்பிட்ட நன்மைக்காக வச்சிருக்காரு. அந்த குறிப்பிட்ட நன்மையை தாண்டி நம்ம எத செஞ்சாலும், அது மிகப்பெரிய தவறாகவும், பாவத்திலயும் தான் போய் முடியும். இப்படிப்பட்டவங்க பாருங்களேன், கண்டமானிக்கே எல்லாரோடு கூட இருப்போம். நாங்க ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், விலங்குகளோடு கூட எப்படி வேணாலும் நாங்க இருப்போம்பாங்க. ஆனா இவங்கனால இவங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்ல. இந்த சமூகத்துக்கே ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே ஒரு ஆபத்து வரும். ஏன்? இந்த மாரியான செயல்பாடினால தான் இன்னைக்கு எய்ட்ஸ்ல இருந்து பலவிதமான நோய்கள் வந்து பாலுறவு நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு தங்களை தாங்களே இப்படி கேடுபாடுக்குள்ள கொண்டு போறதும் இல்லாம, சுத்தி இருக்கிற மக்களுக்கு இவங்க என்னைக்குமே அச்சுறுத்தல் தான். பல வியாதிகள் இவர்கள் செய்கிற இப்படி தகாத உறவினால் தான் ஏற்படுகிறது. வேதாகமத்திலே நம்ம பார்க்கிறோம். லோத்துவின் காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சோதோம், குமாரா பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இப்படிப்பட்ட ஆவியோட தான் இருந்தாங்க. ஆனா ஏன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கும் பல பிரமாணங்களை கொடுக்கும்போது, நீ ஆணோடு ஆணோ, பெண்ணோடு பெண்ணோ அல்லது விலங்குகள் கூடயோ புணரக்கூடாது. தவறான ரீதியில இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள நீ கல்லெறிஞ்சு கொல்லணும். அவங்கள வந்து பூமியிலேயே வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்களால அவங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்ல. சுத்தியுள்ள ஜனத்துக்கும் ஆபத்து. இன்னைக்கு இருக்கிற மிகவும் கொடூரமான நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தகாத விதமாக உறவு கொள்றனால, அது மூலியமாக ஏற்படுற கிருமிகளால தான் ஏற்படுது. அப்ப இது ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் இல்ல. அ அப்ப லோத்துவையும், அவங்க குடும்பத்தையும் காப்பாத்த ஆண்டவர் தேவ தூதர்கள் அனுப்புறாரு. லோத்துவின் வீட்டுக்கு போய் அவங்க என்ன செய்றாங்க? லோத்துவையும், குடும்பத்தையும் காப்பாத்த முயற்சி பண்றாங்க. இத பார்த்த அந்த சோதோம், குமாராவின் பட்டணத்தில் இருக்கிற இந்த எல்ஜிபிடி என்று சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த ஆவி பிடித்தவர்கள் அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த அந்த ஏரியாவுல நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த லோத்துவின் வீட்டுக்குள்ள போற அந்த மனிதர்கள அந்த ஆண்கள பார்த்துட்டு, போய் லோத்துவின் கதவ தட்டி அவங்கள வெளிய அனுப்பு. நாங்க அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆக்ரோஷப்பட்டு வெறி கொண்டு கத்துறாங்க. லோத்து எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாரு. அப்பா என்ட்ட 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கள வேணா உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டமானபடி அவங்களுக்கு வேணா செய்யுங்க. என் வீட்டுக்கு அடைக்கலமா வந்த இவர்கள ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாரு லோத்து.
ஆனா அவங்க அவ்வளவு ஒரு காம வெறி பிடித்தவர்களாக நடந்து கொண்ட விஷயத்தை பார்க்கிறோம். அது மூலியமாக தேவ கோபம் அந்த சோதோம் குமோரா பட்டணத்தின் மீது இறங்கி அந்த பட்டணம் முழுவதும் தீக்கு இரையான விஷயத்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஆவி தேசத்துல பெருக பெருக ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வித்திடும். மிகப்பெரிய அழிவுக்கு வித்திடும். இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கோ சமூக வாழ்க்கைக்கோ மிகப்பெரிய கேடுள்ளதாக, அக்கிரமம் நிறைந்ததாக இது இருக்கக்கூடிய ஒன்று. தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டனத்தை நம்ம தெரிவிக்கணும். நாங்க இது மூலியமாக கண்டிக்கவும் செய்றோம். இந்த மாதிரி ஆவிகளை குறித்து தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. இதை குறித்து வேதமும் நமக்கு சில வசனங்களை கற்பிக்குது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 பேரும் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சைகளோடு மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள். இப்ப அந்த ஒலிம்பிக் போட்டியில நடந்த இந்த ஸ்கிரிப்ட் இதுதான். மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள். எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் பந்தி இருக்கிற இந்த விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு ஒரு மாண்பான விஷயம் அது. இவங்களும் கிறிஸ்தவ போர்வையில தான் வந்து நாங்க அன்பை சொல்றோமா, என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்கன்னு உலக மக்கள் எல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வேற ஒண்ணும் சொல்லலங்க, இதுவும் அன்பு தானே, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் அல்லது ஒரு விலங்குகள் கூட அல்லது எது மேல வச்சாலும் அதுவும் வந்து காதல் தானங்க அப்படின்னு வைக்கிறாங்க. இது எப்படியா காதல்னு சொல்றது? இது ஒரு கேவலமான விஷயம். இத காதல் அப்படிங்கிற ஒன்றுக்கு ஒப்பிட்டு அவங்க செய்யற அக்கிரமம். அதனால பாருங்க, மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்களாம். கீழே அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க பேதுரு, அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே, இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அனிதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளினாலே உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். இவங்க சொல்றாங்க, நாங்களும் கிறிஸ்டின் தாங்க, நாங்களும் இயேசுவை தாங்க கும்பிடுறோம். அந்த இயேசு என்ன சொல்லியிருக்காருங்க, அன்பா வாழ சொல்லியிருக்கிறாரா, அந்த அன்பை தாங்க நாங்க எல்லார்ட்ட காட்டுறோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் எல்ஜிபிடி இருக்காங்கன்னா அப்படிங்கன்னா கிடையாது. இவங்க கிறிஸ்தவங்களே முதல்ல கிடையாது. எல்லாரும் இந்த அசிங்கமான சாத்தானுடைய உலையில சிக்கி இருக்கிறாங்க. அவங்க மீட்கப்படணும். தொடர்ந்து பேதுரு சொல்லும்போது பாருங்க, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயமாகிய சாபத்தின் பிள்ளைகள் இவர்கள். இது வந்து ஒரு கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி ஜனங்களை வஞ்சிப்பாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, எப்படியெல்லாம் வேதத்தை புரட்டுவாங்க குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஸோ இவர்களும் பார்த்தீங்கன்னா வேதத்தை புரட்டக்கூடிய ஒரு நபர்கள் தான். தாங்கள் அன்பாளர்கள், நாங்கள் கிறிஸ்துவைத்தான் நேசிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட இவங்க செய்கிற இந்த கேவலமான விஷயங்கள் கண்டிப்பா வேதத்துக்கே ஒரு புறம்பான விஷயம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பைபிள்ல, இந்த சரீரத்தை கூட துர் இச்சைக்கு இடமாக பேணக்கூடாதான், பராமரிக்க கூடாதான். இந்த சரீர அங்கங்களை நம்ம சுத்தபத்தமா வச்சுக்கணும், சரியான ஆடைகளை அணியணும். ஓகே ரைட். அதை தாண்டி அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்க வேண்டுங்கிற எண்ணத்துல இந்த உடலையே அலங்கரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனா இவங்க நாங்களும் இயேசுநாதரை தாங்க கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிர்வாணமா சுத்துறது. எங்களுக்கு ஃப்ரீடம்ங்க அது. எங்க இஷ்டத்தின்படி நாங்க வாழ்றோம். இதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஸோ ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நம்ம சேனல் வாயிலாக இவங்களை கண்டிக்கிறோம். நீங்களும் எச்சரிக்கையா இருங்க. தயவு செய்து உங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன். சில நேரத்தில் அந்த ஆண் நண்பர்களோடு, பெண் தோழிகளோடு
தங்கி இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அப்படிப்பட்டவர்கள் இந்த மாரி ஆவியில சிக்கிக்கொள்ள ஏதுவா இருக்கும். ஏன்னா, அது ஒரு வசதியா போகும். இப்ப பெண் நண்பர்களோடு தங்கியிருக்கான்னு வச்சுங்களேன், அந்த வாலிப பருவத்தில பார்த்தீங்கன்னா, சில அந்த மாரியான எண்ணங்கள் வரும். கடவுள் இயற்கையாக ஒரு சரியான விஷயத்துக்காக அந்த எண்ணங்கள குடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, தப்பாவே பயன்படுத்துறது. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கெட்டதா பயன்படுத்த சாத்தான் ரொம்பவே தந்திரமா நம்ம மைண்டுக்குள்ள தூண்டுவான். நம்ம எப்பவுமே இந்த சாத்தானுக்கு நம்ம ஆதியிலிருந்து இந்த மனித குலம் கீழ்ப்படியிற மாரி இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் கீழ்ப்படிஞ்சு போயிருது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பாதைக்கு வெளிச்சமா இருந்து நடத்துது. யாரு இந்த வேதத்த அல்லல் தட்டுறாங்களோ, யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அல்லல் தட்டுறாங்களோ, கண்டிப்பா அவங்க கெட்டழிஞ்சு போகக்கூடிய விஷயம் தான். நம்ம ரோமர் 1 அதான் பார்க்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தாம வாழ்ற வாழ்க்கையினால இழிவான இச்சை ரோகத்துக்கு கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறார். அவங்க ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கும்படி செய்றாங்க. சாத்தானுடைய ஆவியினால் பீடிக்கப்பட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருக்கும் இந்த தேவனுடைய வார்த்தைக்கும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம நெனைப்போம் அது ஒரு பாதுகாப்பா ஆணோடு ஆண் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறாங்க. ஆனா அதுவும் கொஞ்சம் ஆபத்து தான். நீங்க அப்படி தனியாக ஆண் நண்பர்களோடு, ஆண் சிநேகிதர்களோடு அல்லது பெண் தோழிகளோடு ஒருவேளை நீங்க இருந்தா கூட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அப்படி தனிமையாக இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த ஆவி போய் கிரியை செய்யுது இப்ப. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பா இது இருக்கும்ல. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணையும்போது கர்ப்பம் தரிக்குது. சமூகத்துல நெறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருது. ஆனா ஒரு பெண்ணும் பெண்ணும், ஒரு ஆணும் ஆணும் இருக்கும்போது என்ன செய்யுது? பிரச்சனையே இல்லல்லப்பா. எந்த கர்ப்பமும் தரிக்காது. அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடத்த சாத்தான் புகுத்துறான். இப்படிதான் அந்த ஆவியில இது இயற்கையெல்லாம் கிடையாது. நெறைய பேரு இந்த பாவத்த மூடி மறைக்கிறதுக்கு இது நேச்சுரல்ங்க, இயற்கைங்க, எங்களுக்கு தானா அதெல்லாம் கிடையாது. எல்ஜிபிடி ஆதரிச்சு சென்னையில ஒரு மீட்டிங் நடந்தபோது கூட, ஒரு பெண் சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னால லெஸ்பியனா இருந்தேன். அதாவது நாங்க என்னுடைய தோழியோடு கூட என்ன செஞ்சோம், நாங்க ஒண்ணா இருந்து வாழ்ந்துகிட்டு வந்தோம். ஆனா இப்ப எந்த பிரிவினையும் கிடையாது. எல்லா விதமான செக்சுவல்லயும் நான் இப்ப ஈடுபடுறேன் சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க. இது இயற்கை கிடையாது. அவங்க தன்னுடைய மாம்சத்தை இப்படி இச்சை ரோகங்களுக்கு விற்று போட்டிருக்கிறாங்க. துன்மார்க்கமான இச்சைக்கு, கேவலத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதிலேயே உழண்டு அந்த சிற்றின்பத்தில மூழ்கி கிடக்குன்னு விரும்புறனால வந்த விளைவு தான் இது ஒழிய, இது இயற்கைன்னு இவங்க அப்படியே ஒரு மலுப்பு பேச்சு பேசிட்டு போறதுங்கிறது எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஸோ, இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. சமூகத்தில தயவு செய்து ஒரு கண்டனம் இருக்கணும். அரசியல் காரியத்திலயும் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துறக் கூடாது. ஏன்னா, சில நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப பெருகுனனால இவங்களுடைய ஓட்டு வங்கிக்காக இவர்களுக்கு ஆதரவாக சில நாடுகள்லாம் போயிட்டு இருக்குது. தமிழகமும், நம்முடைய இந்தியாவும் கூட அப்படிப்பட்ட சூழலுக்கு போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு சென்னையில பெரிய கிரவுட் அத ஆதரிச்சு எல்ஜிபிடி ஆதரிச்சு ஒரு பெரிய கிரவுட் உருவானுச்சு. ஸோ, சமூகத்தால இன்னைக்கு ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எல்ஜிபிடி. நிச்சயமாக இதற்கு எதிராக மக்கள் எல்லாரும் குரல் கொடுக்கணும். ஒருவேளை இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆவியில பீடிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நீங்க நல்ல ஆலோசனை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து, அவர்களை சரியான ஒரு நல்வழிக்குள்ள படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எச்சரிக்கையா இருப்போம். காட் பிளெஸ் யூ.